பர்ஃபார்மன்ஸ்க்கு நாம எல்லாரும் தயாராக போறோம். ஹேமாவரி குரூப் மமதாரோ நாடகத்தை நடத்தணும். எனக்கு அழகழகா Dress போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. மமதாரோல அழகழகான Dress போட்டுக்க மாட்டாங்க. அதுல பயன்படுத்துற பொருட்கள்லாம் உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா டூப்ளிகேட் எல்லாம் இப்ப எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் செட் போடுறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சிலை செட் போட சொல்றேன். ஓகேவா? குராசோ. எஸ் மேடம். இல்ல வேண்டாம். நீங்க வர வேண்டாம். அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாமெல்லாம் வெறும் குழந்தைங்க தான். நம்ம முகத்துக்கு இது போதும்பா. இல்ல இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாமே. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த வேஷம்லாம் சுத்தமா பொருந்தாது. அதனால எனக்கு ஹீரோ வேஷம் கொடுங்க. அதான் எனக்கு பொருத்தமா இருக்கும். நீ ஹீரோவா? ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படினா நான் மொமோதாரோவா நடிக்க தயார். மொமோதாரோ தான் ஹீரோ வேஷம் சான். அப்படினா நான் தான் ஹீரோவாவா? முடியவே முடியாது. நான் தான் ஹீரோ. அதான் நானும் சொல்றேன். கசமா ஹீரோவா இருந்துட்டு போட்டோம். நான் மொமோதாரோவா இருக்கிறேன். மொமோதாரோ தான் ஹீரோ. ஹீரோ தான் மொமோதாரோ. முதல்ல புரிஞ்சுக்கோ ஷின்சான். எனக்கு மொமோதாரோ மட்டும் போதும். நான் ஹீரோவா இருக்க விரும்பல. எதுக்குப்பா என்ன இப்படி போட்டு குழப்புற? நான் உன்னை குழப்பல. நீ தான் குழப்பிட்டு இருக்க. நான் தான் மொமோதாரோவோட ஹீரோ. என்னது? அப்ப ரெண்டு விஷயத்தையும் நீ தான் போட போறியா? உனக்கு ரொம்ப பேராசை கசமா. இந்த கதையோட பேரே மொமோதாரோ. அப்ப மொமோதாரோ தான் ஹீரோவா இருக்க முடியும். சரி போதும் நிறுத்துங்க. பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? நான் மரம். கசமா நண்பா கசமா. அங்க பாரு மசான் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அவனுக்கு பதிலா எனக்கு கொடு. அதெல்லாம் முடியாது. நீ வேலை செஞ்சாதான் உனக்கு கொடுப்பேன். ஷின்சான் குயின் டம்ப்ளிங் தானே வேணும். நான் கொடுக்கிறேன். குரைசோ. எஸ் மேடம். இல்ல பரவாயில்ல. நீங்க இங்க வர வேண்டாம். ஒகாயாமாவோட பழைய ட்ரெடிஷனல் ஸ்வீட் கடையில இருந்து வாங்குன சிறந்த ஸ்வீட் இதுதான். சாப்பிட்டு பாருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? ஷின்சான் முதல்ல நீ எடுத்துக்க. எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா இருக்கு. இதுக்கு கூட கிரீன் டீயும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதானே. நான் ஏற்பாடு பண்றேன். குரைசோ. எஸ் மேடம். நான் தான் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேன்ல. என்ன எடுத்துட்டா உனக்குதா? ஷின்சான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறியா? இப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணனும். ஓகே. இது பலூன் தானே? மேடம் எதுக்கு இந்த பலூனை யூஸ் பண்ணுவோம்? போர்டை டெக்கரேட் பண்றதுக்காக இந்த பலூனை யூஸ் பண்ணுவோம். சரி பசங்களா, இப்ப ஆளுக்கு ஒரு பலூனா எடுத்து ஊதுங்க பார்க்கலாம். இங்க பாருங்களேன் இந்த பலூன் எப்படி இருக்குன்னு. கசமா இந்த பலூன் ஓகேல? ஓகே இல்ல. அடடா யாருக்கும் பலூன் ஊத தெரியலையே. முதல்ல பலூனை இப்படி எடுத்து லூஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் உங்களால ஊத முடியும். பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க சொன்னது முகத்துல பலூனு. சூப்பரா ஊதுற. பலூன் ஊதுறதுல நீ எக்ஸ்பர்ட். சரி நானே பலூனை ஊதுறேன். நீங்க ஊதுன பலூனை கட்டினா போதும். எங்க இத கட்டு பார்க்கலாம். கொடுங்க. இதையும் கட்டு. கொடுங்க. மிஸ் அடுத்ததை கொடுங்க. இந்தா. மேடம் எனக்கு கொடுங்க. அத்தனை பலூனையும் நான் தான் ஊதி இருக்கேனா? பலூன் ஊதுறதுனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பணத்தையே இப்படி ஊதி பெருசாக்குனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? கரெக்ட் இல்ல? பணமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஷின்சான். உன் வாயை மூடு. உன்னால இதை ஒழுங்கா கட்ட முடியுமா? என்னால எதையும் ஒழுங்கா செய்ய முடியாது மிஸ். தெரிஞ்சு உன்னை வந்து கேக்குறேன் பாரு. என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க. என்கிட்ட கொடுங்க. அந்த வேலையை நான் செய்யறேன். நல்லா பாத்து கத்துக்கோண்ணே. முதல்ல எப்படி நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இழுக்கணும். அப்புறம் 2 தடவை இப்படி சுத்தணும். அப்புறம் ஒரு முடிச்சு போட்டு நல்லா டைட்டா இந்த மாதிரி இழுக்கணும். அவ்வளவுதான். பாத்தியா எவ்வளவு ஈஸியா கட்டிட்டேன்பா. நான் பிங்க் கலர் பலூனை ஊதிட்டேன். நான் yellow கலர் எடுத்துக்கிறேன். நான் பச்சை கலர் எடுத்துக்கிறேன். அட எந்த கலர் எடுக்கிறதுன்னு தெரியாம நான் குழம்பி போய் இருக்கேன்ப்பா. உனக்கு எல்லா கலரும் பொருத்தமா இருக்கு ஷின்சான். என்ன கவனிங்க. எல்லா
வேலையும் நான் ஒருத்தி தனியாவே செய்ய வேண்டியிருக்கு. எல்லாருமே இத கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி 5 வயசு பசங்களுக்கு எல்லாம் இத செய்யறது சுலபம் தான், பெரிய விஷயம் இல்ல. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நம்ம கசாமா இவ்வளவு பெருமைப்படக்கூடாதுப்பா. என்ன நான் சொல்றது? இந்த சின்ன விஷயத்த கூட உணர செய்ய முடியல, நீ என்ன பார்த்து பேசுறியா? நீ வச்சுக்க. இப்ப எதுக்காக நீ இதை எட்டி உதச்ச? உன்ன புரி 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 புரி. என்னை சுத்தி இத்தனை பலூன் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிறதுல அதுதான் பெரிய பலூன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, என்ன இது? ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாத்துருவோம். இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு இதை பிடிச்சிருக்கு. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆ, ஆ. இங்க ஏதோ சுடுற மாதிரி சத்தம் கடிச்சே. என்ன? கையில இருக்கிறத முதல்ல கீழே போடுங்க. என்னது? எதுக்காக நான் இதை கீழே போடணும்? என்ன பாஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க பாஸ். என்னது பாசா? நாங்க நினைச்சோம். நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். நான் சொல்றத நம்புங்க. வாயை மூடிட்டு தயவு வாங்க. செஞ்சு எல்லாம் அங்க வந்து விட்டுருங்க. வேண்டாம், அவரை விட்டுருங்க. எல்லா ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். உங்க